ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஹைவேஸில் ஆப்போசிட் லைட்டில் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லலாம் ஓகே, சிங்கிள் ரோட்டில் எப்படி ஆப்போசிட் லைட்டை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லையும் கேட்டாங்க, அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோட்டில் ஆப்போசிட் லைட்டில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஆப்போசிட் லைட்டு நம்ம கண்ணை கூசுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு, அதாவது உங்களுக்கு டபுள் ரோடு இல்லாமல் சிங்கிள் ரோடு ஆப்போசிட் வரப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்கிற அளவுக்கு லைட் அடிக்கும். ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்டில், அவருக்காக இந்த பதிவு பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் கார் வருது. ஸோ காருக்கு பின்னாடி ஒரு வண்டி ஒன்று வருது. ஸோ அந்த வண்டிக்கு லைட்டு தான் இப்போ நம்ம கண்ணை பறிக்க போகுது. பாருங்கள், இப்போ அந்த வண்டி வருது, கரெக்டாக நம்ம கண்ணில் தான் அடிக்குது. இந்த வண்டி பாருங்க, இந்த வண்டிக்கு பக்கத்தில் ஏறி வர மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ ஆப்போசிட் லைட் அந்த மாதிரி தான் கண்ணு பறிக்குது. லெஃப்ட் சைடில் பாருங்க, நம்ம லைட்டை பாருங்க, நம்ம லைட்டு பாருங்க, லெஃப்ட் சைடில் இடம் தெரியுது, எந்த அளவுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்க வேண்டியதான். சிங்கிள் ரோட்ல ஆப்போசிட்ல கண்ணை பறிக்கிற அளவுக்கு லைட் அடிக்கிறப்போ நம்மளுடைய வண்டியோட ஹெட்லைட்டு லெஃப்ட் சைடில் ரோடு எவ்வளவு தூரம் இருக்குது, வெளியில யாராவது போறாங்களா வராங்களா, பைக்கில் இல்லை சைக்கிளில் அந்த மாதிரி போறாங்களா அப்படிங்கிறத நம்மளுடைய ஹெட்லைட்டுடைய பவரை வச்சு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினாலே போதும். ஸோ இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஹை பீம் லோ பீம் ஏற்றி இறக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஃப் பண்ணணும். இப்போ நமக்கு இன்கேஸ் ரோடே தெரியல அப்படின்னா சிங்கிள் ரோட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹை பீம்லேருந்து லோ பீமுக்கு போயிடணும். இதுதான் முறை. ஸோ இதை நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நமக்கு கண்ணு கூசுதுங்கிற அந்த கேள்வியே வருது. ஸோ இதை நான் யாரும் பண்ணலைனாலும் நம்ம பண்ணணும் அந்த விஷயத்தை. முதல்ல ஆப்போசிட்டில் வண்டி வரப்போ ஹை பீம் லோ பீமாக மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கண்ணு கூசாது. ஸோ அதை நம்ம பண்ணுற தவறப்போ மற்றவங்களும் அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்மகிட்ட இருந்தால் அதை ஆரம்பிக்கணும். பாருங்க, ஆப்போசிட்டில் வண்டி வருது, நம்மளோட லைட்டை பாருங்க எங்கே அடிக்குதுன்ட்டு. ஸோ அந்த லைட்டை பேஸ் பண்ணி தான், அந்த லெஃப்ட் சைடில் நம்ம லைட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இடம் கொடுக்கறதும் நம்ம ஒதுங்குறதும் நேராக போகிறதுங்கிறதும் விஷயமே இருக்கு. நம்மளுடைய லைட்டை லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு ஒதுங்க முடியும், நம்ம எந்த அளவுக்கு டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதே நம்மளுடைய ஹெட்லைட்டில் லெஃப்ட் சைடில் பார்க்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு சிங்கிள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோட்டில் பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், குழி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு தான் நம்ம ஒதுங்கணும். ஸோ இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக். ஹைவேவா இருந்தா நீங்க ரைட் சைடு கார்னர்ல போற ஒயிட் கலர் கோடை பார்த்துக்கிட்டும் நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்க லைட் அதை தான் ஃபாலோ பண்ணும். சிங்கிள் ரோடா இருந்தா ஹை பீம், நம்மளுடைய ஹை பீம், அவங்களுடைய ஹை பீம் நம்ம கண்ணை கூசுறப்போ நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைட்டுடைய பவர் வெளிச்சத்தை பார்த்தாலே போதும், நமக்கு ரோடு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்தேன், பார்த்து கற்றுக்கோங்க.